வாங்க நம்ம வேப்பூர் திருவிழாவோட பிரம்மாண்டத்தையும் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவையும் இந்த சிறப்பு பார்வையில பார்க்கலாம். பக்தி, பாரம்பரியம், பெருமை இந்த 3 வார்த்தைகள் தான் நம்ம வேப்பூர் திருவிழாவோட மொத்த சாராம்சமே. இது சும்மா ஒரு கொண்டாட்டம் இல்லைங்க, இது நம்மளோட அடையாளம். சரி, வாங்க இந்த திருவிழாவோட ஆன்மாவுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இது ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய உணர்வுகளும் கலந்த ஒரு கொண்டாட்டம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வேப்பூர் மக்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா அது இந்த அம்மன் அருளின் அற்புத விழாதான். சொல்லப்போனா இந்த வருஷம் கொண்டாட்டம் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. அடுத்ததா இந்த திருவிழாவோட முக்கியமான, அதாவது மையப்புள்ளினே சொல்லலாம், அம்மனோட திவ்ய தரிசனம். அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. அடடா, அந்த காட்சியை பார்க்கணும். பூக்களால அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருந்த அம்மனோட திவ்ய தரிசனம் உண்மையிலே அங்க இருந்த ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஒரு விதமான தெய்வீக அதிர்வு ஏற்படுத்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் நம்மள நாமளே மறந்து முழுசா அம்மன் கிட்ட சரணடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. அம்மனோட இந்த தெய்வீக அழகுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பளபளன்னு ஜொலிக்கிற தங்க நகைகள், விதவிதமான வண்ணப்பூக்களால செஞ்ச அலங்காரம், அப்புறம் அந்த ஒளிரும் திருமேனி, இது 3ம் சேரும்போது அது அம்மனோட அருளுக்கு நேரடி சாட்சியாவே மாறிடுது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த தனிப்பட்ட பக்தி எப்படி ஒரு பெரிய மக்கள் வெள்ளமா, ஒரு சமூக கொண்டாட்டமா மாறுதுன்னு பாப்போம். அம்மன் அந்த கம்பீரமான சிங்க வாகனத்துல ஊர்வலமா வர்ற அழகே தனிதான் இல்லையா? அந்த காட்சி நம்ம வேப்பூர் மக்களோட இதயத்துல பக்தின்ற தீபத்தை ஏத்தி அவங்க நம்பிக்கைய இன்னும் பலப்படுத்துது. நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஊரோட ஒவ்வொரு தெருவுல இருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் ஒரே குரல்ல அம்மன் அரோகரான்னு முழங்கினா எப்படி இருக்கும்? அந்த இடமே அதிர்ந்திருக்கும் இல்லையா? அந்த பக்தி முழக்கம் வானம் வரைக்கும் எதிரொலிச்சதுன்னா பாத்துக்கோங்க. பகல் முடிஞ்சு ராத்திரி ஆகும்போது இந்த திருவிழா மொத்தமா வேற ஒரு ரூபத்தை எடுக்குது. ஒலிக்குமான ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமா மாறுது. இது அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. ஒரு பக்கம் ராத்திரியோட இயல்பான இருட்டு, ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, திருவிழாவுக்காக போட்டிருக்கிற லைட்ஸ் அந்த இருட்டையே காணாம போக செஞ்சு ஊரையே பிரகாசமாக்குது. அந்த ராத்திரி நேரத்துல கலர் கலரான லைட் வெளிச்சமும் பக்தி பாட்டுகளோட சத்தமும் மக்களோட உற்சாகமும் ஒன்னா சேரும்போது நம்ம வேப்பூர் நகரமே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஒரு திருவிழாவோட உண்மையான உயிர்நாடியே அதுல கலந்துக்கிற மக்கள் தான். இங்கேயும் அந்த ஆசிர்வாதமும் அவங்களோட பங்களிப்பு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். 100, 200 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்னா திரண்டு அம்மனோட அருளை வாங்க வந்திருந்தாங்க. இது நம்ம சமூகத்தோட ஒற்றுமைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய சாட்சி. அங்க வந்திருந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கும்போதும் அவங்க முகத்துல அசைக்க முடியாத நம்பிக்கையும் இதயத்துல பரிசுத்தமான பக்தியும் தெரிஞ்சுது. இதுதாங்க ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துற நம்ம பாரம்பரியத்தோட அழகு. திருவிழா முடியும் போது நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் ஒன்னாதான் இருக்கும். அம்மனோட அருள் எப்பவுமே நம்ம வேப்பூர் மக்களை எல்லா கஷ்டத்துல இருந்தும் காத்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுக்கணும். இந்த கொண்டாட்டத்தோட நினைவுகள் அடுத்த திருவிழா வர்ற வரைக்கும் நம்ம மனசுல இருக்கும். என்ன சொல்றீங்க? இதே சந்தோஷத்தோட அடுத்த வருஷமும் சந்திப்போமா? வேப்பூர் திருவிழாவோட இந்த அழகான தருணங்களை உங்களுக்காகவே தொகுத்து வழங்கினது உங்க வேப்பூர் நியூஸ் 24X. இந்த திருவிழா கொண்டாட்டத்தை ரசிச்ச மாதிரி இந்த வீடியோவையும் உங்க நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க @webponews24x கூட எப்பவும் இணைஞ்சிருங்க. பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த ஒரு சிறப்பு பார்வையில சந்திப்போம்.